உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் எங்க எப்போ வராங்க? ஃபோன் பண்ணி கேட்டிங்களா இல்லையா? கேட்டுட்டேன் பிங்கி. இந்த வந்துட்டாங்க. இந்த திருமணில தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ வந்துருவாங்க. சரிங்க சரி. வாங்க வாங்க. வாங்க சமந்தி வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. மாப்பிள்ளை பையன் எங்கங்க? இதோ கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னா இப்போ வந்துடுவான். சரிங்க, நீங்கள் வந்து உட்காருங்க. சரிங்க. என்னங்க வீட்டில் யாருமே இல்லையா? நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கீங்க. பொண்ணோட அம்மா அப்பாலாம் எங்கே? அவங்களாங்க, அவங்க உங்களுக்கு தான் காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அப்பா வந்து வெளியே இருக்கிறாங்க, இப்போ வந்துடுவாங்க. சரிங்க. எங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளை தம்பி எங்கங்க? சரிங்க சரி. மாப்பிள்ளை தம்பி வாங்க வாங்க வந்து உட்காருங்க. சரிங்க ஆண்டி. சரிங்க, சீக்கிரம் பொண்ணை கூட்டு வாங்க. பொண்ணை பார்க்கணும்ல நாங்களும். எதோ இருங்க, கூட்டு வரோம். அக்கா நீங்கள் கூப்பிட்டு வரீங்களா? நான் கூப்பிட்டு வரேன். இதாங்க பொண்ணு, நல்லா பார்த்துக்கோங்க. ஏங்க பொண்ணு நல்லா தாங்க இருக்குது. நம்ம பையனுக்கு நல்லா மேட்சாக இருக்க போல இருக்கே. ஆமாடி, பொண்ணு நல்லா தான் இருக்குது. பையன்கிட்ட கேட்டு பிடிச்சிருக்கான்ட்டு. பொண்ணு பிடிச்சிருக்காடா? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? நான் தான் அப்போவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். இருந்தாலும் ஒரு முறைக்கு கேட்கணும்லடா. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. என்ன மாப்பிள்ளை ஏதோ அம்மா கிட்ட காதல பேசணும் மாதிரி இருக்கு. அதுவாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டோம். அதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அதான் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. எடி பிடிச்சிருக்குன்னு சொல்லு. வேற ஏதாவது பேசுனா அப்புறம் இருக்கு உனக்கு. பிடிச்சிருக்கு. சரி, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குல்ல. அப்படின்னு நம்ம பூ வச்சுட்டு இப்போவே நம்ம பட்டு கட்டிடலாம். அப்புறமா எப்போ கல்யாணம் நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. என்னது பட்டு கட்ட போகிறாங்களா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை யாருமே. சும்மா பார்க்க வராங்க தானே சொன்னாங்க. அடப்பா வீர நல்லா ஏமாத்துறாங்களே. சரிங்க. தட்டு மாற்றிடலாமா? மாற்றிடலாம். அப்படியே மாற்றினதுக்கப்புறமா டேட் என்னைக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணிடலாம் இப்போவே. சரிங்க, முடிவு பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அவங்க எங்க? உங்க பின்னாடி இருக்கவங்க பாருங்க, அவங்க தான். சரி, அப்போ பக்கத்தில் நிற்கிறது அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை பையன் தான். ஓ அப்படியா? இப்பவே பார்த்துட்டீங்களா? அப்போ கல்யாணம் எப்போ வைக்க போறீங்க? ரெண்டு கல்யாணத்தை ஒன்றா வச்சிடலாமா? என்ன பாருமா, இப்போவே நம்ம கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்கிறாங்க. முடிவு பண்ணி ஓகே சொல்லிடலாமா? சும்மா இருப்பா, அதை சும்மா பேசிட்டு இருப்பாங்க. இல்லை, அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ண போறாங்க. இப்போதைக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளோதான். அப்படியா? சரிங்க சரி, வாங்க நம்ம தட்டு மாற்றிடலாம். ராணி நீ போ. தம்பி எங்க? இல்லைக்கா, நீங்களும் அக்காவும் நில்லுங்க. அவங்க நீங்கள் நிற்கட்டும் சொல்லி தான் அவங்க வராமல் நிற்கிறாங்க. அப்படியா? சரி. இந்தாங்க தாமரை தட்டு வாங்கிக்கோங்க. இந்தாங்க தாமரை தட்டு வாங்கிக்கோங்க. மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இனிமேல் நம்ம சம்மந்தி தான். எப்போ கல்யாணம்னு இப்போவே முடிவு பண்ணிடலாம். மண்டே வந்து நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம், ஓகேவா? அதனால நாங்கள் ஜோசியர்ட்டெல்லாம் கேட்டு விசாரிச்சிட்டோம். அது நல்லா இருக்கும். அந்த டேட்லேயே நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். சரிங்க, அப்போவே பார்த்துக்கலாம். சரி. பா, பிரியாவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு போல இருக்குப்பா. அவன் இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. ஆமாம், ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பையன் கூட இப்படி நிற்கிறது எவ்வளோ பெரிய... இதை நினச்சாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. எப்படி உங்களுக்கு உங்கள் அக்காவால் நிற்க முடியுதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலப்பா. அதான்ப்பா எனக்கும் தெரியல. நானாக தான் நின்றுக்க கூட மாட்டேன். இப்படி வந்து நேரடியாக ஓப்பனாகவே சொல்லியிருப்பேன், எனக்கு இதில் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு. நான் சிரிச்சுட்டு இருக்கிறா பாரு, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் பாருமா, என்ன பண்ணுறது. சரி, என்னமோ பண்ணிட்டோம். சரி வா, நமக்கு இருந்து போவோம். அதான் தட்டு மாற்றிட்டாங்களா, என்னை கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. சரி வா, நம்ம அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசலாம். உங்கள் அண்ணெல்லாம் அங்கே தான் நிற்கிறாங்க பாரு, அங்கே போய் நிற்கலாம் வா. சரிப்பா, வா போகலாம். ஏங்க நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் தனியாக பேசலாமா? இல்லை வேணாங்க. ஏங்க நம்ம ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ பட்டு கட்டியாச்சு. இப்போவே நம்மளுக்கு பாதி கல்யாணம் ஆன மாதிரி தான். அப்புறம் என்ன, வாங்க கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்து பேசலாம். நான் பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேம்மா. சரிப்பா, சரி போய் பேசிட்டு வா.